பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உன்னத பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இந்த நாளிற்குரிய கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குவார், அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றண்டைகளுக்கு கொண்டு போய் விடுவார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிற ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதங்களை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் பசியாக இருப்பதும் இல்லை. நிச்சயமாக கர்த்தர் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவையான ஆகாரத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் தாகமாக இருப்பதும் இல்லை. உஷ்ண காலங்களில் வெயிலாகிலும் அவர்கள் மேல் என்ன செய்வதில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. எந்த ஒரு இயற்கையின் சீற்றங்களும் சேதங்களும் அவர்களை உண்டாக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவரை நம்பியிருக்கிற, அவரை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அற்புதமாக ஒவ்வொரு நாளும் பசி இல்லாதபடிக்கு, ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதே, நான் முதிர் வயது உள்ளவனுமானேன், இளைஞனமாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமாக இருந்தேன், நான் ஒரு நாளும் அதை பார்க்கவில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். சிங்கக்குட்டிகளுக்கு தாழ்ச்சி உண்டாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களை, கர்த்தர் மேல் உறுதியான நம்பிக்கை வையுங்க. அந்த நம்பிக்கை உங்களை வாழ வைக்கும். ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் போஷிப்பார், உங்களுடைய தாகத்தை தீர்ப்பார். எந்த ஒரு சேதமும் வராதபடிக்கு, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே உன்னை நடத்தி அவர்களை எப்படி எங்கே நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீரூற்றண்டை கர்த்தர் நம்மை கொண்டு போய் விடுகிறார். இன்றைக்கு அவசரமான வேகமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய, கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். நீங்கள் பார்க்கும்போது ஏசாயா 33வது அதிகாரம் 2வது வசனத்தில் நான் வாசிக்கும்போது, கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு ரட்சிப்புமாயிரும். கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவருக்காக அவரிடத்துல கூப்பிடுகிறது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நமக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி காத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காத்திருக்கிற, கர்த்தரை நம்புகிற அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற நல்ல வார்த்தை தான், நீங்கள் பசியாக இருப்பதும் இல்லை, தாகமாக இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்களை நடத்தி எந்த இடத்திற்கு கொண்டு போவார் என்றால் நீரூற்றண்டைக்கு கொண்டு போவார். ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைங்க. பொறுமையாக நிதானமாக காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு நலமானதை செய்வார். உங்களுக்கு நன்மையானவைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவர்களுக்கு குறைவில்லாதபடிக்கு, பசியும் பஞ்சமும் பட்டினி என்பது இராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் போஷித்து அவர்களை அற்புதமாய் காப்பாற்றி நீரே வழி நடத்தும்படி செபிக்கிறோம். இதுவரைக்கும் அங்கும் இங்குமாக ஓடி அலைந்து தெரிந்திருக்கலாம். எல்லா வேதனையும் வருத்தமும் மாத்திரமே மிஞ்சி இருக்கலாம். இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு அமர்ந்து காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் அற்புதமாய் நடத்துவீர் என்று பரபரப்பான உலகத்தில் ஜெபிப்பதற்கு, தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பதற்கு நேரம் ஒதுக்காதபடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நேரம் ஒதுக்கி இனி கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவேன், கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பேன் என்று தீர்மானிக்க ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை பாராட்டும். அப்படியாக கர்த்தர் நீர் பிள்ளைகளை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.